அவசர கூட்டம் நடைபெற்றுச்சுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அவசர கூட்டம் அப்படின்னா ஏதாவது முக்கியமான சப்ஜெக்ட் இல்லைன்னா மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருந்தால் வைப்பாங்க, அவசர வைப்பாங்க, நேரங்கள் தேதி வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு கடந்த இந்த மாசம் 11ஆம் தேதி தான் சாதாரண கூட்டம் நடத்தினாங்க. அப்புறம் 16ஆம் தேதி பட்ஜெட் நடத்தினாங்க. இப்போ இன்னைக்கு மறுபடியும் ஒரு அவசர கூட்டம். என்ன கேட்கிறோம்னா, மக்கள் நலப்பணிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி கொண்டு வந்தாலும் மனமாற கோவை மக்களுக்கு நலவு நடக்குதுன்னு வாழ்த்துவோம். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பண்பு. ஆனா இன்னைக்கு இந்த கோவை மாநகரத்தில் பாத்தீங்கன்னா அவசர கூட்டம்னு சொல்லிட்டு நேற்று இரவு தான் சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் சேர்த்தாங்க. இப்போ 144 சப்ஜெக்ட இங்க இருக்கிற எந்த மாமன்ற உறுப்பினர்களும் படிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா டேபிள் சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட 145 சப்ஜெக்ட் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள எஸ்டிமேட்டோட சப்ஜெக்ட் இங்க வருதுங்க. இதை பாத்தீங்க அப்படின்னா இது அவசர கூட்டத்தின் நோக்கமே என்ன அப்படின்னா பல 100 கோடி ரூபாய்க்கு ரோடுதான் வருதுங்க. அதுக்கு கமிஷன் வாங்கணும். ஓப்பனா சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நெஞ்சு நிமிஷம் சொல்றோம், இந்த கமிஷன் வாங்குறதுக்கோசரம் தான் இந்த அவசரமா கூட்டத்தை நடத்துறாங்க. பாத்தீங்கன்னா ரோடு போறங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா வெறும் கருப்பு போயிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஒரு மழை பெஞ்சா எல்லாம் புடிக்கிட்டு போய் அந்த அதே அளவு தான் ரோடு தரம் இருக்குது. முதல்ல 2 பிஎம் போட்டு டிசி போடுவாங்க. இப்போ வெறும் சிப்ஸை மட்டும் போட்டு பல 100 கோடி ரூபாய் கைவிட்டு வாங்குறதுக்கோசரம் ரோடுங்கிற பேர்ல எலெக்ஷன் வரங்காட்டி அவசர கதிகாலத்துல கோவை மாநகரம் முழுவதும் ரோடு போடுறாங்க. இதெல்லாம் கமிஷன் மட்டும் வாங்கிட்டு தரமில்லாத ரோடு எலெக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் கூட தாங்குமான்னு தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓய்வு பெற்ற ஹைவேஸ் அதிகாரி வச்சு ரோட் சேஃப்டி சிக்னல் சேஃப்டி சரி பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் எம்ப்ளாய்மெண்ட் பண்றாங்க. ஏற்கனவே இருக்கிற ரோடே ஒன்றும் சரியில்லை, இது சிக்னல் சேஃப்டி கொடுக்க போறாங்கிறாங்க. இல்லை எந்த எது இருக்கு எப்படி இருக்குங்க, ரோடே இல்லை. அதாவது ஸ்டேஜ்ல எல்லாம் டான்ஸ் ஆட சொல்ற மாதிரி நம்ம கூட்டு இந்த மாநாட்டு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 சப்ஜெக்ட்டுங்க ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ரவுண்டானா கட்டுறதுக்கு வருதுங்க. எல்லா மண்டலத்தையும் கலந்து வருதுங்க. பல 100 கோடி ரூபாய், அதுல பல 100 லட்சங்கள் செலவு பண்றாங்க. அதாவது இன்னைக்கு கோவை ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி, ஒரு 10 கம்பெனிக்கு சொன்னாலே அந்த படத்தை போட்டோ கட்டிடுவாங்க. ரவுண்டானஸ் ஸ்பான்சர் பண்ணதுக்கு பல பேங்க் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. நிறைய கேட்டாலே கார்பரேஷன் லெட்டர் அமைச்சாலும் அவங்களே அவங்க நேம் போர்டு வச்சு ஈஸியாக அவங்களே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு மக்கள், அதாவது கோவை வாழ் மக்கள் ரத்தத்தை செஞ்சு கட்டுற வரிய இவங்க அசால்ட்டை யாரோ திருடி சம்பாதிக்கிறதுக்கு ரவுண்டானா கட்டக்களை பல 100 கோடி ரூபாய் 100 லட்சங்கள் செலவு பண்றாங்க. அதெல்லாம் உண்மையுமே ஒரு மக்களை பத்தி கவலை இல்லாத இந்த திமுக மேயர் கமிஷனுக்காக இந்த சப்ஜெக்ட்ல கொண்டு வராங்க. இங்க பகிரங்க குற்றச்சாட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாராவது கேள்வி கேட்டா இன்னைக்கு ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது, கேட்டா உடனே சஸ்பெண்ட். இன்னைக்கு அநேகமா எங்களை சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறோம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்டிப்பாக மலரும். மே மாதம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி வரும். அப்போ இந்த சப்ஜெக்டாலும் இன்னைக்கு பாஸ் பண்ண சப்ஜெக்ட் எல்லாம் கண்டிப்பாக விசாரணைக்கு உட்பட்டு நடந்த ஊழலை கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 145 சப்ஜெக்ட்ல கிட்டத்தட்ட 100 சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா 2026-27 நிதிநிலை அறிக்கையில் பொருளுங்க கொண்டு வரப்படும் சொன்னது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலதான் இது டெண்டர் வைக்க முடியும். இன்னைக்கு கொண்டு மக்கள் மத்தியில திமுக ஏதோ பெருசா செஞ்சுட்ட மாதிரி காட்டுறதுக்கோசரம் இந்த தீர்மானங்களை கொண்டு கோவை வாழ் மக்களை ஏமாத்துறாங்க. இங்க இருக்க அத்தனை கவுன்சிலர் மேயர் ஏமாத்துங்கிற குற்றச்சாட்டு, அதை கண்டிச்சுதான் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸ் கட்சிக்காரங்களோ பாத்தீங்கன்னா அதாவது ஒட்டுமொத்த மக்களை பத்தி யாருமே பேசுறதே கிடையாது. அதாவது கம்யூனிஸ்ட்காரங்களாம் ஒரு வார்த்தை வாய் திறக்கிறது இல்லை. இவ்வளவு அநியாயம் நடக்குது, ஒருத்தர் கூட கேட்கறது. அதனாலதான் அவங்களும் சேர்த்து எனக்கு கண்டிச்சு வெளிநாடு பண்ணிருக்கோம். இந்த ஊழல் பல கோடி ரூபாய் ஊழல் சொல்றீங்க, என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஏங்க எவிடன்ஸ்ங்கிற விட நீங்க ஒண்ணு புரியுதுங்க, கோவை இண்டஸ்ட்ரியல் சிட்டிங்க. அதாவது நம்ம வீட்டுக்காரன ஒரு 4 புக் இருக்கு அப்படின்னா சின்ன ரவுண்டானா கட்டுருக்கு மினிமம் உதாரணம் சொல்றேன், நல்லாமலை ரோட்ல 10 பெட்ரோல் பங்க் கிட்ட 20 லட்சம் வாங்க. ஒரு சின்ன ரவுண்டானா கட்டு 20 லட்சம் வாங்கி வருமா? அது மாதிரி கிட்டத்தட்ட 7 சப்ஜெக்ட் வந்துருங்க. அது கிட்டத்தட்ட 200 லட்சம் செலவு பண்றாங்க. யார் விட்டு போனா மக்கள் கட்டின வரி பணங்க, மக்கள் வேர்வை உழைத்து கட்டின வரி பணத்தை இதுதான் ஊழல். அப்புறம் ரோடுக்கு விட்டுருக்காங்க. அதை கமிஷன் வாங்குறதுக்கு அவசர கொண்டு வந்தாங்க. ஏன்னா கேள்வி கேட்பன்ட்டு சாதாரண கூட்டத்தில் வச்சா
கேள்வி கேட்போம். அவசரக்கூடத்துல யாரும் பேசக்கூடிய டைம் கிடையாது. அதனால இப்படி பிரிச்சு பாஸ் பண்ணி தான் அவங்க கணக்கு. மூணாவது கூட்டம். ஆமா. ஓகே. ஓகே.